வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். ஐஎன்டியூசி முன்னாள் மாநில தலைவர் ரவிச்சந்திரனின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில ஐஎன்டியூசி பாலாஜி தலைமையில் முதலியார்பேட்டை உழந்தைக்கீரப்பாளையத்தில் அமைந்துள்ள அருள்குரு சக்திவேல் பரமானந்த சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநில ஐஎன்டியூசி தலைமை அலுவலகத்தில் ரவிச்சந்திரன் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்திய பிறகு ஐஎன்டியூசி தலைவர் பாலாஜி ஊசுடு தொகுதி இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டுக்கான டி-ஷர்ட் வழங்கினார்கள். இதன் பின்னர் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி அருகே ரவிச்சந்திரன் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி அன்னதானம் வழங்கினார்கள். மேலும் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் அருகில் மற்றும் உழவர்கரை சாலத்தெருவில் அன்னதானம் வழங்கி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மேற்கண்ட நிகழ்ச்சிகளில் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராமலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில், அரியங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், புதுச்சேரி மாநில ஏஐடியூசி தொழிற்சங்க பொதுச் செயலாளர் அந்தோணி, காங்கிரஸ் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் சங்கர், சரவணன், ராஜாராம், தனுசு, குமரன், காமராஜ் நகர் தொகுதி ரவிச்சந்திரன், லோகையன், மகளிர் காங்கிரஸ் ஜெயலட்சுமி மற்றும் மாநில ஐஎன்டியூசி நிர்வாகிகள், ஆட்டோ சங்க நிர்வாகிகள், இணைப்பு சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஜிஆர் அவர்களின் விசுவாசிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஏனாம் தொகுதிக்கு ஹெலிகாப்டரில் சென்ற புதுவை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவுக்கு அவரது ஆதரவாளர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் ஆந்திரா காக்கிநாடா அருகே உள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஏனாம் பிராந்தியத்திலிருந்து என்ஆர் காங்கிரஸில் போட்டியிட்டு மல்லாடி கிருஷ்ணாராவ் வென்றார். இவர் கடந்த 13ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமியோடு புதுச்சேரியில் அமைச்சராக பதவியேற்றார். இதுவரை இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. இந்த நிலையில் அமைச்சராக பதவியேற்ற பின்பு மல்லாடி கிருஷ்ணாராவ் தனது தொகுதியான ஏனாமிற்கு இன்று சென்றார். அவர் ராஜா முந்திரையிலிருந்து ஹெலிகாப்டரில் ஏனாம் சென்றார். ஏனாம் பெரிய ரோட்டில் தற்காலிக ஹெலிகாப்டர் தளத்தில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் இறங்கினார். அங்கு அவரது ஆதரவாளர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அவருக்கு அணிவித்தனர். தொடர்ந்து அருகிலுள்ள கோதாவரி ஆற்றில் படகுகளில் கொடிகளோடு வந்து வரவேற்றனர். முக்கிய பிரமுகர்கள் பூங்கொத்து, சால்வை தந்து வாழ்த்தினர். தொடர்ந்து திறந்த ஜீப்பில் ஏனாம் முழுவதும் ஊர்வலமாக அழைத்தும் சென்றனர். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏனாம் தொகுதியில் 1996 முதல் 2016 வரை தொடர்ந்து 5 முறை வெற்றி பெற்றார். 2021 தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை. 2026 மீண்டும் போட்டியிட்டு 6வது முறையாக வெற்றி பெற்றார். தற்போது 4வது முறையாக அமைச்சராக பதவியேற்றுள்ளார். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற விஷ்ணுபதி புண்ணியகால நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி மாதம் 1ஆம் தேதியை முன்னிட்டு விஷ்ணுபதி புண்ணியகால சிறப்பு வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. வைகாசி 1ஆம் தேதியான இன்று விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. ஒரு வருடத்தில் 4 நாட்கள் மட்டுமே வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய நாட்களில் பெருமாளையும் தாயாரையும் வணங்கி வேண்டுதல்களை செய்வது ஐதீகம். தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய மாதங்களின் முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மகா விஷ்ணு காட்சி கொடுத்த புனித நேரமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றும் சான்றோர்கள் எடுத்துரைக்கின்றனர். இந்நிலையில் வில்லியனூர் வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சுல்தான்பேட்டையில் ரவிக்குமார் எம்எல்ஏ ஆய்வு. கொசு மருந்து தெளிக்கும் பணி தொடக்கம். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு ரவிக்குமார் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் இன்று காலை சுல்தான்பேட்டை பகுதியில் கொம்புயன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது சுல்தான்பேட்டை பகுதியில் கொசு உற்பத்தியை தடுக்க கழிவுநீர் வாய்க்காலில் கொசு மருந்து தெளிக்கும் பணியை தொடங்கி வைத்தார். மேலும் அப்பகுதியில் கொம்புயன் பஞ்சாயத்து சார்பில் கடந்த ஆட்சியில் தொடங்கி பாதியில் நிற்கும் பணிகளை ஆய்வு செய்தார். அப்போது இப்பகுதியில் விடுபட்ட பணிகளை உடனடியாக தொடங்கி முடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் சுல்தான்பேட்டை பகுதி முழுவதும் குப்பைகள் வாரப்படாமலும் குப்பை தொட்டிகள் இல்லாமலும் உள்ளது. எனவே உடனடியாக சிறப்பு துப்புரவு பணிக்கு ஏற்பாடு செய்து இப்பகுதி முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டும். புதர் மண்டி கிடக்கும் வடிகால் வாய்க்கால்களை மழை காலங்களுக்கு முன் தூர்வாரி சீரமைப்பு செய்ய வேண்டும் என கொம்பியின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் பொழுது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரி மாணவருக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
திருக்குன்னூர் அடுத்த செட்டிப்பட்டை சேர்ந்தவர் கனகராஜ் மகன் கதிரவன், வயது 25, பல்கலைக்கழக MBA இறுதியாண்டு மாணவர். இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி வயலுக்கு சென்று கொண்டிருந்த 17 வயது சிறுமியை வழிமறித்து பாலியல் தொல்லை கொடுத்தார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் திருக்குன்னூர் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் கதிரவன் மீது வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். இந்த வழக்கு விசாரணை முடிந்து நீதிபதி சுமதி நேற்று தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றவாளி கதிரவனுக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக அரசு ரூபாய் 1 லட்சம் வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளக்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று இரவு படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஏப்ரல் 21, 2026 அன்று பொங்கல் வைத்து இரவு கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து ஏப்ரல் 28, 2026 அன்று திருநங்கைகள் அழகி போட்டி, கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாணம் மற்றும் தாலி கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் ஏப்ரல் 29, 2026 காலை 9 மணி அளவில் தேரோட்டம் மற்றும் மாலை அழுகலம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சித்திரை திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று அரவானின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் சித்திரை திருவிழாவின் இறுதி நிகழ்வாக படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு கும்பம் சாதம் படையிலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் பெரியோர்கள், முக்கியஸ்தர்கள் உட்பட புதுச்சேரி, தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து திருநங்கைகள், பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றதை தொடர்ந்து மங்கலம் தொகுதி மேல் திருக்காஞ்சி பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வாக்களித்த பொதுமக்களுக்கு ஜக்கு மற்றும் மாங்கல்ய பொருட்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மங்கலம் தொகுதியில் போட்டியிட்ட முதல்வர் ரங்கசாமி சுமார் 7,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை வரவேற்றும், புதுச்சேரி மாநிலத்தில் 5வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளதை வாழ்த்தியும், மங்கலம் தொகுதி மேல் திருக்காஞ்சி பகுதியில் பெருவாரியான வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சுமதி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் சீதாராமன், ஜெகதீஸ்வரன், அருண் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு மேல் திருக்காஞ்சி கிராமத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திரன் நகர், ஸ்ரீ குமாரசாமி நகர், ஸ்ரீ மகாலட்சுமி நகர், தனலட்சுமி நகர், சுப்ரீம் நகர், பாலமுருகன் நகர், ஆனந்தா நகர், மகாலட்சுமி நகர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய பொதுமக்களுக்கு மாங்கல்ய பொருட்கள் அடங்கிய ஜக்கினை பரிசு பொருட்களாக வழங்கி நன்றியை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். புதுச்சேரி தேர்தலில் வெற்றி பெற்ற MLAக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க தற்காலிக சபாநாயகராக அதிமுகவை சேர்ந்த அன்பழகனை நியமிக்க கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த 16வது சட்டசபை தேர்தலில் தேஜா கூட்டணி மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 18 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி நேற்று முன்தினம் 5வது முறையாக முதல்வராக பொறுப்பேற்றார். அவருடன் பாஜக சார்பில் நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மல்லாடி கிருஷ்ணராவ் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். தற்காலிக சபாநாயகர் அதனைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள MLAக்கள் பதவியேற்க உப்பளம் தொகுதியில் தேஜா கூட்டணியில் வெற்றி பெற்ற அதிமுகவை சேர்ந்த அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக தேர்வு செய்து நேற்று கவர்னருக்கு கோப்பு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த கோப்பிற்கு கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். ஓரிரு நாளில் தற்காலிக சபாநாயகர் பதவியேற்றதும் அனைத்து MLAக்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து புதிய சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தல் நடத்தி தேர்வு செய்யப்பட உள்ளனர். 6வது ஊதியக்குழு அடிப்படையில் சம்பளம் பெற்று வரும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2016ஆம் ஆண்டு 7வது ஊதியக்குழு பரிந்துரை அரசு ஊழியர்களுக்கு அமல் செய்யப்பட்டது. இருப்பினும் சில அரசு ஊழியர்கள் 7வது ஊதியக்குழு பரிந்துரை சம்பளம் வேண்டாம் என்று கூறி 6வது ஊதியக்குழுவின் சம்பளத்தை பெற்று வருகின்றனர். குறிப்பாக தன்னாட்சி கூட்டுறவு நிறுவனங்களில் 6வது ஊதியக்குழு சம்பளம் பெறும் அரசு ஊழியர்கள் அதிக அளவில் உள்ளனர். இந்நிலையில் இவர்களுக்கான அகவிலைப்படியை 5% உயர்த்தி நிதித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக நிதித்துறை சார்பு செயலர் சிவகுமார் பிறப்பித்துள்ள உத்தரவில், அண்மையில் மத்திய நிதி அமைச்சகம், மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு தன்னாட்சி நிறுவனங்களில் பணியாற்றும் 6வது ஊதியக்குழு அடிப்படையில் சம்பளம் பெற்று வரும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தியுள்ளது.
ஓதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கம்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் GH டாக்டர் உதயகுமார் அவர்களின் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் கோடை அக்னி நட்சத்திர வேலையிலும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மழை பொழிந்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. புதுவையில் கோடை காலமான மார்ச், ஏப்ரல் வெப்பத்தின் தாக்கம் அதிகமானதால் பகலிலும் கூட வீட்டில் மக்கள் முடங்கினர். மே மாத தொடக்கத்திலேயே 100 டிகிரி வெப்பத்தின் தாக்கம் பதிவானது. இந்நிலையில் அக்னி நட்சத்திரத்தில் வெப்பத்தின் தாக்கம் எப்படி இருக்குமா என மக்கள் நினைத்திருந்தனர். ஆனால் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாளான மே 4 மழை பொழிந்தது. இந்நிலையில் இருண்டு குளிர்ந்த காற்றுடன் பலத்த இடியுடன் இன்று காலை முதல் மழை பொழிவு தொடர்ந்தது. இதனால் மக்கள் நிம்மதி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக சுட்டெரிக்கும் வெயிலால் அவதிப்பட்டு வந்த மக்களுக்கு இந்த மழை ஆறுதலையும் மகிழ்ச்சியும் அளித்துள்ளது. மேலும் ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், பாவானா நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கூனி முடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனி முடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் வழுதாவூர் வெங்கடேசன், பொற்கிளை குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பாகூர் அருகே இடி விழுந்து தென்னை மரம் பற்றி எரியும் காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி கோடைக்காலம் துவங்கியது முதல் வெயில் வாட்டி வந்தது. இந்நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக அவ்வப்பொழுது திடீர் மழையும் பெய்தது. அதுபோல் நேற்று காலை பாகூர் பகுதியில் பலத்த இடி மின்னலுடன் குளிர்ந்த காற்றுடன் லேசான மழை பெய்தது. அப்போது பெரிய இடி ஒன்று அரங்குணர் பேட்டில் உள்ள வீட்டின் தோட்டத்தில் உள்ள தென்னை மரத்தில் இடி விழுந்து பற்றி எரிய தொடங்கியது. இதுகுறித்து பாகூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும் தென்னை மரத்தின் மீது தண்ணீரை பீச்சி எடுத்து தீயை முற்றிலும் அணைத்தனர். தென்னை மரம் இடிமின்னல் தாக்கி தீப்பற்றி எரிந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.